ஹாய் தேர் வெல்கம் யூ. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். என்னால் சைடாக வச்சு வீடியோ ஆனது எடுக்க முடியல. ஃபுல்லாக வச்சு பாருங்கள். நீங்கள் மொபைல் மூலிமா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை ஆனது வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். டோட்டலாக நீங்கள் அப்ளிகேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஆகும். அப்ளை பண்ணி கொடுக்குற சார்ஜ் வந்து 100 ரூபாய் ஆகும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து தனி. சரியா? வேணுன்றவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருந்து நோட்டிஃபிகேஷன் ஆனது அறிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டபிள் பதவிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல காமன் ரெக்குயர்மெண்ட் குரூப் 2 அப்படின்னு வந்து இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு போட்டு இருக்குது பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகுது. ஸோ அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தா உங்ககிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை போட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய நம்பர் அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே அப்ளை நோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு திரும்பியும் அப்ளை நோ அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அது கிளியராக கொடுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ கிளியராக கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுங்க. இது போல் இமெயில் ஐடி கொடுத்த உடனே வெரிஃபை இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி ஆனது வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபைன்னு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டேன். இமெயில் ஐடி வெரிஃபைடு அப்படின்னு இருக்கா, அதே மாதிரி உங்களோட அடுத்து ஃபோன் நம்பருக்கு இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் தான் கொடுத்துருங்க. ரெண்டுமே கொடுத்த அப்புறம் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்த அப்புறம் இந்தமாரி தான் உங்களுக்கு இருக்கும். இது போல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கும் இமெயிலுக்கும் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்கும். நார்மல் மெசேஜுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மெசேஜை காமிக்கிறேன். எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா, உங்களோட யுவர் யூசர் ஐடி 25CR அப்படின்னு இருக்கு, அப்படி போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அண்டு பாஸ்வேர்டு இஸ் எஸ்டி எக்ஸு எஸ்சியூ QY XV6 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால இந்த பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணிங்க இல்லை நோட்டில் எழுதி வச்சுங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு அவங்க அனுப்பிச்ச பாஸ்வேர்டை இங்கே மேலே போடணும். தற்போதைய கடவுள் சொல்ல அவங்க அனுப்பிச்சாங்க இல்லையா பாஸ்வேர்டு, அதை வந்து என்டர் பண்ண போயிருக்கு இல்லையா, SD அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா கேபிட்டலில் எக்ஸு, கேபிட்டலில் எக்ஸு, கேபிட்டலில் எஸ்ஸு, அதுக்கப்புறமா UQYXன்னு நினைக்கிறேன், UQYXV6. ஸோ இந்த கண்ணு இப்படி இருக்கு இல்லையா, அந்த கண்ணு ஐத்தினா அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நீங்கள் ஐத்தி பார்த்துக்கலாம். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கா. SD XSUQYXV6 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதிய ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். எனக்கு என்னவோ நான் அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்னோடய நேமை போட்டு ஏதாச்சும் நம்பரை என்டர் பண்ணிப்பேன். அது என் பாஸ்வேர்டு. அதை என்டர் பண்ணிவிட்டு திரும்பி அதே பாஸ்வேர்டு என் நேமை போட்டு ஏதோ ஒரு நம்பர் ஏதோ போடுறேன் இல்லையா, அதை வந்து 2 வாட்டி என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற கடவுச்சொல்லை மாற்றுவோம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முதல்ல இருக்கிறத அவங்க என்ன அமைச்சாங்களோ அந்த பாஸ்வேர்டு, அடுத்து 2 நம்ம புதியதாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். அதை 2 வாட்டி நம்ம என்டர் பண்ணிவிட்டு இப்போது சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அது போல் கொடுத்த உடனே இந்த இடத்துல இந்தமாரி சேவ் அந்தமாரி கேட்டுதுன்னா சேவ் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகும். அடுத்த பேஜில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்ளை அப்படின்னு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அப்ளை அப்படின்னு நம்ம கொடுத்து போயிடலாம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். 2025 இங்கே நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் 22, இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் 21 9ஆம் மாதம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்லாம் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு கரெக்ட் பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ப்ரொசீட் வந்து கொடுத்துடலாம். ப்ரொசீட் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேஜில் நம்ம விவரம் பார்க்கலாம். உங்களோட முழு நேம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 10வது மார்க் ஷீட்டில் இப்போது ஒருத்தருக்கு
என்ன ஆதாரில் இருக்க ஒரு நேம் இருக்கும், டக்குன்னு 10th மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் 10th மார்க் ஷீட்டை எடுத்துங்க. அதில் என்ன இருக்கோ அந்த நேம் அப்படியே கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களோட நேமு, இந்த இடத்துல இனிஷியல் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுத்துங்க. அதுக்கப்புறமா நீவிர் பெயரை மாற்றி இருந்தால் அதனை நீங்கள் ஒருவேளை பேரை மாற்றி இருந்தால் மட்டும்தான் இது, இல்லைன்னா நோ அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் பேரை மாற்றி இருந்தீங்கன்னா அதை வந்து அரசு இதழில் அறிவிப்பு செய்து உள்ளீரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் பேர் உங்கள் நேமை நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருந்தா தான், அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஜெண்டர் பாலினம் அப்படின்றத என்னவோ அதை வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் தெரியல, அது வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. இங்கே 2007ன்னு இருக்கா, இதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணணும். மேலேனா மேலே போகும், கீழேனா கீழே போகும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இப்படி மேலேனா அது வந்து 2007 வரைக்கும் இருக்கிறவங்க தான் அப்ளையே வந்து பண்ண முடியும். 2007 வரைக்கும் போகிறவங்க தான். இப்போ இப்படி கீழே கீழே ஆகிட்டு வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், சரியா? ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபாதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேமு இனிஷியல், மதர் நேமு இனிஷியலு. கார்டியன் நேம்லாம் வந்து தேவையில்லை, சரியா? அதெல்லாம் தேவையில்லை. நேஷ்னாலிட்டி வந்து அங்கே இந்தியன் அப்படின்னு இருக்கும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும், அது வந்து கொடுத்துக்கலாம். ரிலீஜன் அது என்னவோ நீங்கள் கொடுத்துங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்னவோ கொடுத்துங்க. கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க. மேரிட்னா மேரிட், இல்லைனா அன்மேரிடு, கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2, அதாவது அங்க அடையாளம் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? முகத்தில் மச்சம் இருக்குது, கையில் மச்சம் இருக்குது, இது போல் ஏதாச்சும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது வந்து நீங்கள் இந்த டிசியில் பார்த்தா இருக்கும், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா இருக்கும், அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. இல்லை அங்க அடையாளம் நீங்கள் உங்கள் உடம்புல ஏதாச்சும் மச்சம் அது போல் வெளிப்படையாக பார்த்தா மூஞ்சியில் இருக்குது, மிச்சம் இருக்குது, அதை பார்த்தா என்ன கண்டுபிடிக்கலாம். அது போல் இருக்குன்னா நீங்கள் 2 அடையாளம் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா நீவிர் குடியரசு தலைவரின் சாரணியர் விருதை பெற்றவரா, அந்த விருது ஏதாச்சும் பெற்று இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பிரசிடென்ட் கிட்ட இருந்து. ஸோ இது போல் ஏதாச்சும் விருது பெற்றிருந்தால் எஸ், இல்லைன்னா நோ, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிட்டி டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, டூ யூ பொசஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு தானே இருக்க போவீங்க, கண்டிப்பாக இருக்கும், எஸ் கொடுத்துங்க. சரியான வகுப்பை தேர்வு செய்யும். இஃப் எனி ரீப்ரசன்டேஷன் ஃபார் சேஞ்சஸ் இன் கம்யூனிட்டி வில் நாட் பி அக்செப்டட் இன் ஃபியூச்சர். ஓகே, எஸ் கொடுத்துங்க. அது வந்து கரெக்டாக கொடுத்துங்க, கம்யூனிட்டியும் கரெக்டாக கொடுத்துங்க. நீங்கள் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து எது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, சரியா? இருக்குது, எஸ் கொடுத்துட்டீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தில் என்னவோ அது கரெக்டாக கொடுத்துக்கணும். பேக்வேர்டு கிளாஸ்னால் பேக்வேர்டு கிளாஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும், இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்னால் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வகுப்பு மாற்றம் சம்பந்தமாக எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு இருக்குது. அப்படின்னா கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துக்கணும். அதனால் இதை மிஸ்டேக் பண்ணுறாதீங்க, இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. நான் என்னவோ அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சப்காஸ்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா? நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எடுத்து பாருங்கள், அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னவோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறமா பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட இடம் வந்து எங்கேருந்து வழங்கியிருப்பாங்க சர்டிஃபிகேட்டு. இப்போ பார்த்தோன்னா அடுத்த இது பார்க்கலாம் இருங்க. சான்றிதழ் வழங்கிய அதிகாரியின் பதவி. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யார் வழங்கினா அப்படின்னு வந்து இருக்கும், யார் வழங்கினா அப்படின்னு இருக்கும். அப்படின்னும் போது அதுலேயே வந்து பிளேஸ் நேமும் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வழங்கப்பட்ட இடம் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் நேம் வந்து போட்டிருப்பாங்களா, அந்த அலுவலகம் இடம் அப்படின்னு இருக்கும்ல. இப்போ அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரி ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லையா? இப்போது ஒரு தாலுக்கு நேமாக தானே இருக்க போகுது. அந்த இதுவை வந்து பிளேஸ் நேமில் வந்து போட்டுங்க. என்ன தாலுக்கு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த தாலுக்கு ஒரு பேர் தான் மேக்ஸிமம் இருக்கும், அந்த ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணிங்க பிளேஸில். சாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி இது சர்டிஃபிகேட்டில் இருக்கும், சாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க கரெக்டாக. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், சாதி சான்றிதழ் என்ன சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதையும் நீங்கள் கிளியராக பார்த்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் தான் வேணும்னு வச்சுங்களேன். கான்ஸ்டபிள் வந்து கொடுத்துப்பேன். அதுக்கப்புறமா என்ன இருக்குது, ஃபயர்மேனா ஜெயில் வார்டரா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. எது வேணுமோ அதை வந்து கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் வந்து கொடுத்துங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் அதை எதிர்பார்ப்பீங்க. அதை வந்து கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டா கடைசியாக நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம இருக்கிறதே 3 தான். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கான்ஸ்டபிள்னால் கான்ஸ்டபிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் காமிக்க விருப்பம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு காமிக்காத. நான் அப்படியே சொல்லிட்டேன், இங்கே எங்கே இருக்கும் போட்டுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நான் காமிக்கிறேன். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சான்றிதழ் எண் CD9A786 அப்படின்னு 86 முடியுது பார்த்தீங்களா, இதுதான் சர்டிஃபிகேட்டு நம்பர். சரியா? அதுக்கப்புறமா அங்கே இடம் கேட்டிருந்தாங்க இல்லையா, இங்கே இடம் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. நான் சொன்னேன்ல, தாலுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த தாலுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா யார் வழங்கினாங்கன்னு கேட்டாங்க இல்லையா, பதவி என்னன்னு கேட்டாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து மண்டல துணை வட்டாட்சியர் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு டேட்டு எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. இந்த சர்டிஃபிகேட் வாஸ் பிரிண்டட் ஆன் அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இதானே உங்களுக்கு இருந்ததாங்க, வேறு எதுவும் இல்லையா? சர்டிஃபிகேட் நம்பரு, டேட்டு, வழங்கப்பட்ட இடம், வழங்கினவர், என்ன பதவி, இதுதானே இருந்தது. அது எல்லாமே சர்டிஃபிகேட்டில் இருக்குல்ல. அந்த நேம் ஆஃப் சப்காஸ்ட் வந்து உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை பார்த்து கொடுத்துங்க. சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் இது போல் டிக் சிம்பிள் கேட்டால் அதை டிக் பண்ணிவிட்டு கொடுங்க. அது போன இதில் நான் உங்களுக்கு சொல்லலை. அதுக்கப்புறமா உங்களோட முகவரி. ஓகேவா? இப்போது இந்த சைடு அதாவது உங்களை தொடர்பு கொள்ளணும். ஓகேவா? தொடர்பு முகவரி. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அனுப்பணும், ஏதோ ஒரு லெட்டர் அனுப்பணும், அதை நீங்கள் வாங்கணும், நீங்கள் ரிசீவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுதான் வந்து தொடர்பு முகவரி. இப்போ உங்களோட தொடர்பு முகவரியும் பெர்மனெண்ட் முகவரியும் ஒன்றுனா நீங்கள் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிடலாம். இங்கே டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல அது உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே என்டர் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்க. சரியா? என்டர் பண்ணி டிக் பண்ணிங்க. இல்லை, நான் இப்போ வந்து வேலை விஷயமா வெளியே இருக்கேன், வெளியே எங்கேயோ தங்கியிருக்கேன் அப்படின்னும் போது உங்களோட தொடர்பு முகவரி வந்து நீங்கள் வேலை விஷயமா வெளியே தங்கியிருக்கீங்க இல்லையா, அதுதான் உங்களோட தொடர்பு முகவரி. அதை வந்து இங்கே கொடுத்துங்க, இந்த இடத்துல கொடுத்துங்க. உங்களோட வீடு தான் உங்களுக்கு நிரந்தர முகவரியாக இருக்கும், அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒன்றுன்னா இங்கே எழுதிட்டு இந்த இடத்த டிக் பண்ணிங்க. இப்போ நான் எழுதிட்டு டிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இங்கே அட்ரஸ் அது உங்கள் அட்ரஸ் நீங்கள் போட்டுற மாட்டிங்களா, அது போட்டுருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தமிழ்நாடு அது போட்டுங்க. அதுக்கப்புறமா உங்களோட மாவட்டம் என்னவோ அது போட்டுங்க. உங்களோட பின்கோடு அது போட்டுங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தங்கள் வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே பின்கோடு போட்டால் தான் அது வந்து போட முடியும். பின்கோடு போட்ட உடனே இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வரும். பக்கத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீஜர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கல்வி தகுதிக்கு வந்துச்சு. க்யூக்காக பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொன்ன மாதிரி தான். வேணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பார்த்துங்க. 10th வேணால் காமிக்கிறேன், பார்த்துங்க. 10th சர்டிஃபிகேட்டை எடுங்க, நல்லா பாருங்கள். சர்டிஃபிகேட் கையில் வச்சுன்னு இருக்கீங்க, இல்லை ஃபோனில் இருக்குது, எடுத்துங்க. சான்றிதழ் எண் அப்படின்னு இருக்கும், அதை வந்து இந்த பெட்டியில் எழுதிருங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக, இது போல் வந்து கேட்பாங்க. ப்ரைவேட்டாக வந்து படிச்சிருப்பாங்க, இல்லை ரெகுலராக வந்து படிச்சிருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக போய் தானே படிச்சிங்க, தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தானே படிச்சிங்க. அப்படின்னும் போது ரெகுலர் தான். நேம் ஆஃப் த ஸ்கூல், உங்கள் பள்ளியோட பெயரை இந்த இடத்துல எழுத போகிறீங்க. ஃபுல்லாக எழுதிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்றதை பார்த்து கிளிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருப்பீங்க. எல்லாமே 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ. பாஸ்டு மந்த்து அண்டு இயர், கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு, அதை வந்து கரெக்டாக கொடுத்துங்க. இந்த இடத்துல வருஷம் இருக்கா, 2025 இருக்கா, 2025 எப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஆயிடுச்சுன்னா அப்படியே வருஷம் கீழே வரும். அந்தமாரி கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறமா ஆப்டெயின்டு மார்க், நீங்கள் வந்து பெற்ற மதிப்பெண் இந்த இடத்துல வந்து இப்போ 10th 500க்கு நான் எழுதுறேன்னு வச்சுங்க.
நான் வந்து 500க்கு எழுதினேன். ஆமாம் தானே, 500க்கு எழுதினேன். நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன், அது என்னவோ இங்கே கொடுக்கணும். எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்களோ அது இங்கே வந்து கொடுக்கணும். என்ன மார்க்குன்னு எடுத்துருக்கலாம், அது வந்து இங்கே கொடுக்கணும். இப்போ நான் எத்தனை அட்டம்ப்ட் ஏதாச்சும் எழுதணும்னான்னு கேட்குறாங்க. அட்டம்ப்ட் எதுவும் இல்லைன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், முயற்சிகளின் எண்ணிக்கை, அது 0 அப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லை அட்டம்ப்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அட்டம்ப்டாக இருக்கும், இல்லை 2 அட்டம்ப்டாக இருக்கும். அது என்னவோ கொடுத்துங்க, எத்தனை வாட்டி முயற்சி பண்ணீங்களோ அத்தனை வாட்டி கொடுத்துங்க. ஒரே வாட்டி நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, 0லேயே இருக்கட்டும். அதேமாரி தான் 10th படிச்சிங்களா இல்லையான்னு கேட்பாங்க இந்த இடத்துல. அது நோன்னு செலக்ட் ஆகிருக்கும். படிச்சிருந்தா எஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதே தான் சர்டிஃபிகேட் நம்பரு, ரெகுலராக படிச்சிங்க, என்ன போர்டு, மந்த்து, இயரு, எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க, எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எக்ஸாம், அதை கொடுக்கணும். நீங்களும் 1200 கூட எழுதிருக்கலாம். 1200னா 1500 கொடுத்துங்க. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து இல்லைன்னா 0, அட்டம்ப்ட் இருந்தால் அது எத்தனை அட்டம்ப்ட்டோ அதுன்னு. அதேமாரி தான் டிப்ளமோ, எஸ்னா எஸ்ஸு, எல்லாமே அதே தான். ஸோ ஒரு வாட்டி நம்ம சொல்ல தேவையில்ல அப்படின்னு விரும்புகிறேன். டிப்ளமோ இல்லைன்னா நோ. அதுக்கப்புறமா ஐடிஐ இருந்தால் எஸ், இல்லைனா நோ. அதுக்கப்புறமா யூஜி டிகிரி இருந்தால் எஸ், இல்லைனா நோ. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டிகிரி, நேம் என்ன அப்படி. அப்புறமா நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட், முதன்மை அப்படின்னு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுவே வந்து முதன்மையான சப்ஜெக்ட் தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ன்றது முதன்மையான சப்ஜெக்ட்டு. அது பேசிக்காக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த காலேஜ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி, என்ன யூனிவர்சிட்டிக்குள்ளே வருதோ அது வந்து கொடுத்துங்க. நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இது போல் வந்து இருக்கும். அது எதுக்குள்ளே வருதுன்னு பார்த்து கொடுத்துங்க. இப்படி யூனிவர்சிட்டி இல்லைன்னா இங்கே அதர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது, அதர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறமா இணைவு பெற்ற பல்கலைக்கழகத்தின் பெயரை குறிப்பிடுக. இப்போ வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கும், அப்படினால வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இது டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு எழுதிருங்க, அதுதான். இப்போ அதனால தான் அங்கே வந்து கேட்குறாங்க. ஒருவேளை நம்ம இப்போது இந்த இடத்துல நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தா இங்கே அந்த கேள்வி வந்து கேட்கல, ரெண்டாவது எதுவுமே கேட்கல. இந்த இடத்துல அதர் யூனிவர்சிட்டியை கொடுத்தா அது என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே டீம்டு யூனிவர்சிட்டி, அட்டானமஸ்லாம் மென்ஷன் ஆகலை. அதனால் அதர் கொடுத்தீங்கன்னா டீம்டு அட்டானமஸ் இருந்தால் அது வந்து நீங்கள் கொடுத்துங்க. பாஸ்டு மந்த் இயர் கரெக்டாக இருக்கும், அதை பார்த்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க, பெற்ற மதிப்பெண்ணில் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜில் கேட்குறாங்களா? பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம். கிரேட் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக போய் வந்துருங்கன்னா ரெகுலர் கொடுங்க, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுங்க. இது போல் தான். அப்ளைண்டு மார்க் வந்து கிரேடில் வந்து மேக்ஸிமம் கொடுத்துங்க. காலேஜில் நீங்கள் எடுத்த மார்க்கை கிரேடில் கொடுத்துங்க அப்படின்னு அப்படி ஜஸ்ட்டு சொல்லிவிட்டாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்து பாருங்கள், அதில் சிஜிபிஏ அப்படின்னா இது போல் இருக்கும், 8 7 6 அது போல் இருக்கும். 8.51லேருந்து 9.50 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் A+ கிரேடு, அந்த பெட்டியில் A+ன்னு போடுங்க. சிஜிபிஏல சொல்லியிருக்கேன், 9.51லேருந்து 10க்குள்ளே இருந்தீங்கன்னா ஓ அப்படின்னு வந்து போடலாம். சரிங்களா, இதுதான் வந்து கிரேடு. இப்போது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது எப்படி சொல்கிறது, 80 அப்படின்னா 80 எதுக்குள்ளே வருது, இங்கே ஏல தான் வரும். 80 மேலே இருந்தீங்கன்னா A+ வரும். இதுதான் இப்போது 90லேருந்து 90.50 அப்படின்றாங்க. ஸோ அந்த 90னா 90லேருந்து 100 அந்த கணக்கு. இப்போ 80, இப்போ 8ன்னா அது வந்து 80% இல்லையா, அப்படின்னா நம்ம அது சிஜிபிஏல நம்ம அது ஜஸ்ட் நம்ம 8னே சொல்லலாம். அப்படின்னும் போது ஏன்றதை நீங்கள் போட்டுக்கணும். ஆனால் அது இதுக்குள்ளே தான் வருது, 7.51லேருந்து 8.50 இதுக்குள்ளே தான் 80% அடங்கும். அப்படின்னா நீங்கள் ஏ போடுங்க, இந்த கணக்கில் தான் வரும். சரியா, உங்களுக்கு நான் அந்த கால்குலேட்டரில் சொல்லிடுறேன், ஓகேவா? அது எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ கரெக்டாக பாருங்கள். நீங்கள் 80% அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னா கால்குலேட்டரில் 80 டிவைடட் பை 9.5 போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, 8.
42 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ 8.42ன்றது எங்கே இருக்குது நீங்களே பாருங்கள். 7.51லேருந்து 8.50 இதுக்குள்ளே தானே 8.42 இருக்குது. அப்படின்னும் போது ஏ சரியா? இதான் நான் வந்து சொல்கிறேன். இதான் வந்து 9.5ல டிவைட் பண்ணணும். அதை டிவைட் பண்ணி இதில் வந்து பாருங்கள் எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள், அது போட்டுங்க. இப்போ நான் வந்து 80க்கு ஏ போடணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா ஏ போட்டுங்க. நான் வந்து என்னோடய இதுக்கு ஏ ப்ளஸ் போட்டிருக்கேன். இது வேறு பர்சன்ட்ன்றதுனால நான் ஏ ப்ளஸ் போட்டிருக்கேன். சரி, அதுமாரி உங்களுக்கு என்னென்ன பர்சன்ட்டோ அதுமாரி போட வேண்டியது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக இன்டிகிரேட்டட் பிஜி டிகிரி இது போல் எதாவது படிச்சிருந்தா எஸ், இல்லைன்னா இன்னும் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா எஸ், இல்லைன்னா இன்னும் அதிகமாக ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து அதுவும் அதுதான் நேம் ஆஃப் த டிகிரி என்ன, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, காலேஜ் பேர் என்ன, யூனிவர்சிட்டி என்ன, யூனிவர்சிட்டி அதர் யூனிவர்சிட்டினா அது என்ன அதர் யூனிவர்சிட்டி எங்கே அது, இல்லை சாரி அது எந்த டீட்டெயிலுமே வந்து கேட்கல. அதில் இங்கே கிளிக் பண்ணோன்னு அங்கே போயிடுச்சு. ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங்க்கு வந்து எந்த டீட்டெயிலுமே வந்து கேட்கல. முடிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இதை எல்லாமே நம்ம கொடுத்துட்டு அடுத்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடை கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா என்னன்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு மேலே இருக்கா என்னன்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னா எஸ், இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்து டிக்கு போட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு கொடுத்துங்க. அதுக்கப்புறமா வாரிசுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள், அதாவது இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இதுக்குள்ளெல்லாம் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள். நீவீர் சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீடு பயனை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுபோல் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை தான். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் பங்கு பெற்று அந்த இடஒதுக்கீடில் நீங்கள் வந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா இல்லைன்னு தான் கொடுக்கணும். அப்படி வந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் பார்த்துடலாம். அப்படி வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேரண்ட் என்னன்னு கேட்குறாங்க, இனிஷியல் என்னன்னு கேட்குறாங்க, கேட்டகரிலாம் கேட்குறாங்க. கேட்டகரி அதுக்கப்புறமா பேரண்ட் சேவ்டு, பெற்றோர் பணிபுரியும் துறை, இது போலலாம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முன்னுரிமை தான், இல்லை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் யாருக்கும் இருக்காது. ஸோ நம்ம பெருசாக அதை போட்டு குழப்பிட்டு தேவையில்லை. அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, எஸ் கொடுங்க. ஒரு இதுவாக படிங்க. அதை படித்து பார்க்கும் போதே உங்களுக்கே புரியும், சரியா? இல்லைன்னா நோ கொடுத்துங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு எஸ் கொடுக்குறீங்கன்னா அது என்ன விளையாட்டு, என்ன டோர்னமெண்ட்டு, எப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கின டேட் என்ன, அது என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இது போல தான். யார் கொடுத்தா அது போல தான் கேட்பாங்க. அது ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படி இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அப்புறமா ஸ்பெஷல் மார்க்கு டீட்டெயில், சிறப்பு மதிப்பெண் விவரங்கள். என்சிசி சர்டிஃபிகேட் வந்து அது 2 மார்க்கு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ கொடுங்க. அதுக்கப்புறமா இந்தமாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ தாங்க கொடுத்தாகணும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீவிர் நாட்டு நல பணித்திட்டத்தின் சான்றிதழ் வைத்துள்ளரா இருந்தால் எஸ், இல்லைன்னா இல்லை. நீவிர் விளையாட்டிற்கான சிறப்பு மதிப்பெண்களை பெற விரும்புகிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விரும்புகிறீரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி லைக் டு ஹேவ் ஸ்பெஷல் மார்க் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம நோ தான் கொடுத்தாகணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா, நீவிர் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகிறீரா? தமிழ் வந்து 10வது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துங்க. தமிழ் மீடியத்தில் 6வதுலேருந்து தமிழ் மீடியம் 10வது வரைக்கும் படிச்சிருந்தா எஸ் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, 6வதுல 1வது டு 10, சரியா? கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. 1வதுலேருந்து 3வது எங்கன்னா படிச்சிருக்கலாம், 3வதுலேருந்து 5 வரைக்கும் எங்கன்னா படிச்சிருக்கலாம், இல்லை 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சிருக்கலாம். ஸோ இது போல் நிறைய இருக்குது. இல்லை 1வது மட்டும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கலாம், 2வதுலேருந்து 5வது ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கலாம். இது போல் பல விதங்கள் இருக்குது, சரியா? அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்,
நம்ம 1வதுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே ஃப்ரம்ன்றதுல 1ன்னு தான் இருக்கும். நான் இப்போ 5வது வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் படித்தேன் அப்படின்னா 5ன்றத கொடுத்துங்க. அதிகமாக பயின்ற ஆண்டு அந்த 1வது எந்த வருஷத்தில் நான் தொடங்கணுனோ அந்த ஆண்டுலேருந்து 5வது எந்த வருஷத்தில் நான் முடிச்சனோ அந்த ஆண்டு வரை கணக்கு. சரியா? ஆண்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வாங்கணும் முதல்ல நீங்கள். அது வாங்கிட்டு தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ நான் சும்மா 2004ன்னு வச்சுக்கிறேன். 2004லேருந்து நான் ஏதோ சும்மா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்ககிட்ட. சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம டைம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தமிழுக்கு வாங்கிக்கலாம். தமிழ் வெளிப்படுத்திய சான்றிதழ் வாங்கிக்கலாம். 1 or 2 days கூட ஆகாது. ஒரு 1 day ஆகும் சர்டிஃபிகேட்டு. உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். சரியா? சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்படி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் செலக்ட் பண்ணணும்னு. சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும் வருஷம். அதை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அதர் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை இங்கெல்லாம் எஸ் வந்து கொடுத்துங்க. தகுதியான அதிகாரியால் வழங்கப்பட்ட பிஎஸ்சி அது கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா யார் வழங்கலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யார் வழங்கினாங்களோ அவங்க வந்து கொடுத்துங்க. சான்றிதழில் வழங்கிய அதிகாரியின் கையொப்பம் மற்றும் தேதியுடன் கூடிய முத்திரை உள்ளதா அப்படி இருக்கணும். கட்டாயமாக இருக்கணும். எஸ்என் தான் செலக்ட் ஆகிருக்கு. இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. இன்ஸ்டியூஷன் பெயர் நீங்கள் கல்வி படிச்சிங்க இல்லையா அந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே எதுனா கொடுத்துட்டு இப்போ இங்கே எதனா கொடுத்துட்டு உங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஆட் மோர் டேட்டா அப்படின்னு இருக்கு. அங்கே இது வந்து கிளிக் பண்ணணும். ஆட் மோர் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நான் 6வதுலேருந்து கொடுக்கணும். 6வதுலேருந்து நான் 7வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கலாம். 6வது மட்டும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கலாம். அது ஏற்ற மாதிரி தான். இப்போ நான் 6வதுலேருந்து 10வது அதனால் இங்கே 10வது. இல்லை நீங்கள் 6வதுலேருந்து 6வது வரைக்கும் தான் ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த தான் கிளிக் பண்ணணும். 7வதுலேருந்து 10வது வேறு ஸ்கூல்னால் ஆட் மோர் டேட்டா தான் நீங்கள் போகணும். ஸோ அதான் மீண்டும் நான் சொல்லிக்கிறது. இது பிஎஸ்டிஎம் சம்மந்தப்பட்டது. பிஎஸ்டிஎம் இருந்தால் நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. அது வேணும்னா அப்ளை பண்ணி வாங்கிங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. அதோட வருஷத்தை போட்டு யார் வழங்கலாம் அப்படின்றத போட்டுங்க. சரியா? அதை போட்டுட்டா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கலாம். இப்போ நான் வேறு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னே நான் போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறமா ப்ரிப்பேர்டு சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எங்கேன்னு கேட்குறாங்க. அது என்ன ஊர் வேணுமோ உங்களுக்கு அந்த ஊரை கொடுத்துங்க. தேர்வு எழுத தடை செய்யப்பட்ட விவரங்கள். நீவு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தடை செய்யப்பட்டவரா அப்படிலாம் இருக்கா? அது உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா எஸ் தான் கொடுக்கணும். இல்லைன்னா இன்னும் கொடுத்துங்க. 250 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. கட்டாயமாக கட்டி தான் ஆகணும். எல்லாருமே கட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறமா ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மினிமம் சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து 10 கேபிள் இருக்கலாம். மேக்ஸிமம் 30 கேபிள் இருக்கலாம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறமா உங்களோட சிக்னேச்சர் மினிமம் 5 கேபி இருக்கலாம். மேக்ஸிமம் 10 கேபி இருக்கலாம். அதுக்குமா லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன் இடது கை கட்டை விரல் ரேகை பதிவு மையில் வந்து இது பண்ணி அதை வந்து வெள்ளை பேப்பரில் வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணணும். மினிமம் 500 கேபி மேக்ஸிமம் 1 MB. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதேமாதிரி அப்லோட் பண்ணிங்க. 10th சர்டிஃபிகேட்டு அப்லோட் ஆனது பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ராசஸ் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அப்ளை வந்து கேட்டு பண்ணிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு வே. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா பேக் அண்ட் எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தள்ளிட்டு கடைசியாக இங்கே டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கும். டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு இங்கே இருக்கும். ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. 1 minute. இப்போ இன்னொரு வாட்டி இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இங்கே இன்னொரு வாட்டி கீழே டிக் பண்ண உடனே எஸ் ஐ அக்ரின்னு கேட்கும். எஸ் ஐ அக்ரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். திரும்பி இன்னொரு வாட்டி திரும்பி இங்கே கொடுத்துட்டு எத்தனை வாட்டி ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் 250 ரூபா கட்டணும். 250 ரூபா கட்டினா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் சப்மிட் பண்ணதான் அர்த்தம். இல்லைன்னா இல்லை.
ப்ரொசீட் டு பே கொடுங்க. பேன்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட கார்டு நம்பரு, உங்கள் நேமு, மந்த்து, டேட்டு, சிவிவி நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா தயவுசெய்து அப்ளை பண்ணிங்க. ₹250 அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணி கொடுக்குற சார்ஜ் ₹100, மொத்தமாக ₹350 ஆகும். ஸோ வேணுன்றவங்க பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க.